இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, இந்த உலகத்திலே இருக்கிற ரொம்பவே வித்தியாசமான மற்றும் ஆபத்தான ரோடுகள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நம்பர் 1 த்ரில்லிங் ரோடு. அலாஸ்கால இருக்கிற இந்த ஹைவேஸ்ல வண்டி ஓட்டுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. மலைக்கு கீழ வண்டி ஓட்டும்போது இந்த ரோட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதுவே மலைக்கு மேல ஏற ஏற இந்த ரோடு தெரியாத அளவுக்கு பனியா தான் இருக்குமாம். இங்க அடிக்கடி பனி புயலும் ஏற்படுமாம். இங்க நிறைய இடங்கள்ல தண்ணி ஓடிட்டே இருக்கனாலே இங்க வண்டி ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். நம்பர் 2 டிராகன் ரயில். இந்த ரோட கிராபிக்ஸ்ல உருவாக்குன ஒரு ரோடு கிடையாது. சைனால இருக்கிற ஒரு உண்மையான ரோடு தான். 75 கிலோமீட்டர் தூரம் போற இந்த ரோட்ல 6000 வளைவுகள் இருக்குதாம். அதுலயும் சில வளைவுகள் 180 டிகிரி டர்ன் ஆகுமா. இதனால இங்க வண்டி ஓட்டுற நிறைய டிரைவர்ஸ்களே வளைஞ்சு வளைஞ்சு போறதுனாலே அவங்க வாந்தி எடுத்துருவாங்களாம். அந்த அளவுக்கு இந்த ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருக்குமாம். இதே மாதிரி சைனால 98 பெண்ட் இருக்கிற மாதிரியும் ஒரு ரோடு இருக்குதாம். இந்த ரோட்ல 98 வளைவுகள் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய வளைவுகள். அதிலே இந்த ரோட்ல உயரமான மலைக்கு மேல இருக்கிறனாலே நிறைய இடங்கள்ல ரோடே தெரியாத மாதிரி மேகங்கள் அந்த ரோட மூடிட்டு இருக்குமாம். சைனால இருக்கிற ரொம்பவே அழகான ரோடு தான் இந்த ஃப்ளோட்டிங் ரோடு. 400 மீட்டர் நீளமுள்ள இந்த ரோடு தண்ணி உள்ள மிதந்துட்டு தான் இருக்குது. இதுல 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல வண்டியே ஓட்டக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரோடு மேல வண்டிகள் போகும்போது பயங்கரமா ஷேக் ஆகுமா. சைனால இருக்கிற ரொம்பவே த்ரில்லிங்கான ரோடுனா அது இதுதான். சைனால ரொம்பவே ஆபத்தான ரோடுனா அதுவும் இந்த சைனாவும் பாகிஸ்தானும் கனெக்ட் ஆகிற இந்த ரோடு தான். சைனா பார்டர் வரைக்கும் இப்படி நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த டனல் ரோடு கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா சைனாவோட எல்லை முடிஞ்சுது. பாகிஸ்தான் எல்லை ஆரம்பிக்குமா. பாகிஸ்தானோட நிறைய பகுதிகளில் நிறைய இடங்கள்ல ரோடே இருக்காது. அதனாலே இந்த மண் சரிவும் அடிக்கடி நடக்குதாம். நம்பர் 3 டெத் ரோடு. பொலிவியால இருக்கிற இந்த ரோட நிறைய பேர் டெத் ரோடுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் இந்த ரோட்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போறாங்க. இந்த ரோடு மொத்தமாவே வெறும் 53 கிலோமீட்டர் தான். நிறைய இடங்கள்ல ரோடே ரெண்டா பிளந்து பாதி ரோடு இப்படி கீழே விழுற மாதிரி தான் இருக்குமாம். இதெல்லாம் தாண்டி போனா ரோட்ல தண்ணி வர ஆரம்பிச்சிருமாம். தண்ணி தேங்கி இருக்கிற ஒரு சில இடங்கள்ல அப்படி பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மலைக்கு மேல நம்ம போகணும்னா இப்படி தண்ணிக்குள்ளாடி வண்டி எல்லாம் ஓட்டிட்டு தான் போய் ஆகணும். நம்பர் 4 ஸ்டாண்ட் ஸ்டில். தாய்லாந்துல இருக்கிற ஒரு சூப்பரான ரோடு தான் இந்த ஸ்டாண்ட் ஸ்டில் ரோடு. ஏன்னா இந்த ரோடு முழுக்க அடிக்கடி யானைகள் ரோட கிராஸ் பண்ணிட்டே இருக்குமாம். இங்க உள்ள யானைகள் வண்டியெல்லாம் நிறுத்தி அதுல இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் அதை எடுத்து சாப்பிட்டுருமா. இதுகளுக்கு உணவு மட்டும் கிடைக்கலன்னு இருந்துச்சுன்னா அந்த வண்டியே கமத்தி போட்டு போயிட்டே இருக்குமா. முக்கியமா கரும்பெல்லாம் ஏத்திட்டு போற லாரிகள் முன்னாடி போய் தான் இந்த யானைகள் அப்படி நின்று அந்த கரும்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்குமா. நம்பர் 5 ஸ்டெலியோ ரோடு. இந்த ரோடு இத்தாலியில சுவிட்சர்லாந்தோட பார்டர்ல தான் இருக்குது. 45 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ரோடு 75 பெரிய வளைவுகளை கொண்டு இருக்குது. இந்த வளைவுகள்ல ஆப்போசிட்ல இருந்து வர வண்டிகளே தெரியாதாம். அதனாலே இந்த வளைவுகள்ல அதிக விபத்துகள் நடந்துட்டு இருக்குது. நிறைய இடங்கள்ல மலையை குடைஞ்சு தான் இந்த ரோடே போட்டு இருக்காங்க. இந்த ரோட்ல டிராவல் பண்ணவே ரொம்ப அழகா இருக்குமாம். அதே மாதிரி இந்த ரோட்டை பாக்குறதுக்கு ஐகான் மவுண்டனை பாக்குறது மாதிரியே இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனாலே இங்க டிராவல் பண்ணவே ரொம்ப அழகா இருக்குமாம். நம்பர் 6 ஹர்ட் விங்ஸ் ரோடு. நெதர்லாண்டில் இருக்கிற இந்த ரோட செம்ம அழகா இருக்குமாம். ஒரு லேக்கும் கீழே தான் இந்த ரோடே போகுது. பிரிட்ஜுக்கும் மேலே கப்பலும் பிரிட்ஜுக்கும் கீழே கார்களும் போகிறத நம்மளால பார்க்க முடியும். இது ரொம்பவே அழகா இருக்கும். அதாவது ரொம்ப சின்ன ரோடு தான் தண்ணிக்கும் நடுவில் போகுது. ஆனால் நார்வேல இருக்கிற இந்த ரோடு 8 கிலோமீட்டருக்கு தண்ணிக்கு மேலே தான் போகுதாம். நிறைய இடங்கள்ல இந்த ரோட்டுக்கு மேலே தண்ணியே தெளிக்கும். அந்த அளவுக்கு அலைகள் பிரிட்ஜுக்கு மேலே வரைக்கும் அடிக்குமா. நிறைய வளைவுகள் இருக்குமாம். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே பல சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்கன்னு சொல்கிறாங்க. நம்பர் 7 நேரோ பிரிட்ஜ் ரோட். புளோரிடால இருக்கிற இந்த ஒரு ரோட் நம்மளுக்கு கடலுக்கு மேல 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு கட்டி இருக்காங்க. இந்த ரோடே தண்ணிக்கு மேல தான் இருக்குது. ஆனா பிரேசில்ல இருக்கிற இந்த ஒரு ரோடு தண்ணி உள்ளேயே இருக்குது. கடலோட நீர்மட்டம் அதிகரிக்கும் போது இந்த ரோடே கடலுக்கு அடியில போயிருமாம். அந்த அளவுக்கு இங்க தண்ணி அடிக்கடி அதிகரிச்சுட்டே இருக்குமாம். நம்பர் 8 நைன் பிரிட்ஜ் ரோட். ஜப்பான்ல இருக்கிறவங்கள பொதுவாகவே நம்ம மூலக்காரங்கன்னு தான் சொல்லுவோம். அதை நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த ரோடே அவங்க கட்டியிருக்காங்க. இந்த ரோட்ல ரெகுலரா டிராவல் பண்றவங்களுக்கு இந்த ரோட்ல பயங்கரமான குழப்பம் இருக்குமாம். இந்த ஒரு ரோட்ல மட்டுமே 89 வளைவுகள் இருக்குது. ஒரு டர்னிங்க தப்பா எடுத்துட்டீங்கன்னா கூட மறுபடியும் ஃபுல்லா சுத்திட்டு தான் நீங்க வந்தாகணும். இதே மாதிரி ஜப்பான்ல இருக்கிற இஷ்மா ஓஷி இந்த ரோடு தான் உயரமான பிரிட்ஜ் ரோடா இருக்குதுன்னு சொல்றாங்க. 1.7 கிலோமீட்டர் உள்ள இந்த ரோட்ல எண்டு பகுதியே ரொம்பவே தாழ்வா தான் இருக்குமாம். அதனாலே இங்க பிரிட்ஜ் ரோடு ஜப்பான் முழுக்க பயங்கரமா ஃபேமஸ் ஆன ஒரு ரோடுன்னு சொல்றாங்க. இந்த ரோட்ல நீங்க எந்த ரோட்ல டிராவல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி டிராவல் பண்ணலன்னு இருந்தாலுமே நீங்க புதுசா எங்க டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.